வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புவியியல் இந்தியா அமைவிடம் பகுதி 2 நேற்று வந்து பகுதி 1 பார்த்தோம். இன்றைக்கி வந்து பகுதி 2 பார்க்குறோம். டோட்டலாக வந்து ஒரு 10 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அந்த சேனலில் இயல் 7 அதாவது 10ஆம் வகுப்பு தமிழ் இயல் 7க்குண்டான பகுதி 1 அதாவது சிற்றக்கல் ஒலி அதுக்கும் சிலப்பதிகாரம் இந்த கவிதை பழை மெய்கீர்த்தி சரிங்களா. ஸோ இதுக்குண்டான 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் லைன் பை லைன் நான் எடுத்து போட்டுருக்கிறேன் பாருங்கள் சரிங்களா. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள். டேஸ் மலையானது திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா டிரான்ஸ் இமயமலை. டேஸ் மலையானது திபெத்தியன் இமயமலை என்று அழைக்கப்படுதுன்னா டிரான்ஸ் இமயமலை. மேற்கு இமயமலை, டிரான்ஸ் இமயமலை, திபெத்தியன் இமயமலை எப்படி வேணாலும் கேட்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் இரண்டாவது கொஸ்டின். ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா காதர் அல்லது பெட் நிலம். ஆறுகளால் கொண்டு வரப்பட்டு படிய வைக்கப்படும் புதிய வண்டல் மண் படிவுகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. காதர் அல்லது பெட் நிலம். மூன்றாவது. வண்டல் சமவெளியில் உயர் நிலப்பகுதி டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா சார்ஸ். வண்டல் சமவெளியில் உயர் நிலப்பகுதி சார்ஸ் என அழைக்கப்படுகிறது. நான்காவது. தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளியில் எந்த திசையில் அமைந்துள்ளது அப்படின்னா தெற்கு. தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளியின் எந்த திசையில் அமைந்துள்ளது அப்படின்னா தெற்கு திசை. நெக்ஸ்ட். தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கும் ஆறு எது அப்படின்னா நர்மதை ஆறு. தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கும் ஆறு நர்மதை ஆறு. ஆறாவது கொஸ்டின். வேம்பநாடு ஏரி எந்த கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ளது அப்படின்னா மேற்கு கடற்கரை சமவெளி. வேம்பநாடு ஏரி எந்த கடற்கரை சமவெளியில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டோன்னா மேற்கு கடற்கரை சமவெளி. நெக்ஸ்ட். இந்தியாவின் பெரிய பாலைவனம் எது அப்படின்னா தார் பாலைவனம். இந்தியாவின் பெரிய பாலைவனம் தார் பாலைவனம். பூர்வாதிரி என்று அழைக்கப்படும் மலைத்தொடர் எது அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைனா சாயாத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. பூர்வாத்திரி அப்படின்றது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலை. நெக்ஸ்ட். ஒன்பதாவது. இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் டேஸ் என கூறப்படுகிறதுனா மாலவ பீடபூமி. இந்தியாவின் மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் மாலவ பீடபூமிகள் என கூறப்படுகிறது. பத்தாவது. இந்திய மேற்கு கடற்கரையின் வடபகுதி எது அப்படின்னா கொங்கண கடற்கரை. இந்திய மேற்கு கடற்கரை வடபகுதி அதாவது மேற்கு கடற்கரைனா இருக்கட்டும் இல்லை கிழக்கு கடற்கரைனா இருக்கட்டும் மூணு தான் பிரிச்சிருப்பாங்க சரிங்களா. சரி, அதாவது கிழக்கு கடற்கரை வந்து 2 தான் வரும். மேற்கு கடற்கரையை பொறுத்த வரைக்கும் 3 வரும். வடபகுதி வந்து அதாவது வடபகுதினா எப்படி சொல்லலாம்னா இந்த மும்பை இந்த ஏரியாலாம் சரிங்களா, மகாராஷ்டிரா மும்பை இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொங்கண கடற்கரை அப்படின்னும் கர்நாடகா இதெல்லாம் வந்து கனாரா கடற்கரை அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதுக்கடுத்தது வந்து பார்த்தோன்னா மலபார் கடற்கரை வந்து கேரளாவை சொல்லுவாங்க. வடபகுதி மட்டும் பார்த்தோம் அப்படின்னா கொங்கண கடற்கரை சரிங்களா. இதுவே வந்து தென் பகுதின்னு கேட்டோம்னா மலபார் கடற்கரைன்னு வரும் சரிங்களா. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய 10 கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி தகவலை கீழே கமெண்ட் பண்ண உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதில் வந்து இன்றைக்கே வந்து இயல் 7 சரிங்களா செகண்ட் பகுதி இன்றைக்கே வந்து வீடியோ அப்லோட் ஆகும். அதை யூஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி 11th நச்சு 40 கொஸ்டின் நம்ம போயிட்டு இருந்தது இல்லையா, அதுக்குண்டான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து இன்றைக்கி கரெக்டாக 6 மணிக்குள்ளார அப்லோட் ஆகும் சரிங்களா. இதில் லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி அந்த சேனலில் அதுலேயும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.